தமிழ் சொந்தங்களுக்கும் அரசியலுக்கும் வணக்கங்கள். ஆரிய திராவிட பேய்களின் அடிமை விலங்கை தமிழன் உதறித்தள்ள துணியாதது ஏன்? 2009 இன அழிப்புக்கு பின் திரண்டெழுந்த தமிழ் தேசிய களம் தமிழர் வாழும் மூளை முடுக்கெல்லாம் சென்று நம்முடைய அடிமை விலங்கை பற்றி பேசி அப்படி இருந்தும் அதை கடத்த முடியாததின் காரணம் என்ன? நான் கண்ட காரணமாக பார்ப்பது, சாதாரண மேடையின் வாயிலாக மட்டும், காட்சி ஊடகத்தின் வாயிலாக மட்டும் எந்த ஒரு கருத்தியலையும் முற்றிலும் முழுவதுமாக மக்களிடத்தை கொண்டு சேர்க்க இயலாது. ஒரு திரைப்படத்தின் வாயிலாக சென்றடையும் கருத்து எவ்வளவு வேகமாக மற்றொரு திரைப்படம் வரும்போது கடத்தப்பட்டு விடுகிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு விடயங்களும் மக்கள் மத்தியில் சென்று சேரும்போது அதன் தொடர்ச்சி இங்கே தேவைப்படுகிறது. மேலும் ஒரு மிக முக்கியமான இன விடுதலை என்ற விடயத்தை பற்றி நம் உயிர் சொந்தங்களுக்கு நாம் எடுத்து கூற வேண்டிய விதம் முற்றிலும் வேறாயிருக்கிறது. சாதாரண துண்டறிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் வாயிலாக வெல்வதற்கொன்றும் இது அரசியல் கிடையாது. இது அரசியலிலும் அனைத்து நிலைகளிலும் நாம் இழந்த இடத்தை பெறுவதற்கான மிகப்பெரிய ஓட்டம். இந்த ஓட்டம் லட்சியம் எனும் ஒரு இடத்தை அடைவதற்கு கரடு முரடான பாதைகளில் சென்று மலையின் உச்சியில் விளக்கை ஏற்றுவதற்கு நிகரான ஒன்று. எனவே வெகு இயல்பாக இது கிடைத்து விடுமா என்றால் கிடைத்து விடாது. மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்காக போராடுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காகவே நாங்கள் எல்லாம் செய்கிறோம், ஆனால் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வார்த்தை மிகவும் தவறான ஒன்று. காரணம், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் கூட ஓயாது வாழக்கூடிய நம் தமிழ் சமூகத்தின் மக்கள், நமது சொந்தங்கள், நாம் பேசும் மேடை பேச்சுகளை லைத்து கேட்பார்களே தவிர அதில் உள்ளார்ந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு விடுதலை போருக்கு வந்து விடுவார்கள், விடுதலை களத்தை நேசிப்பார்கள், இன விடுதலைக்கு வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் நம்புவது போகாத ஊருக்கு சொல்லும் வழியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இது நான் நிறைய நாட்களாகவே சொல்கிறேன். இந்த விடயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் மீண்டும் தமிழர் திரள் ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு இந்த தமிழ் தேசிய விடுதலை களத்துக்கென்று, இந்த போருக்கென்று பல்வேறு படைப்பிரிவுகள் இங்கே தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட பல்வேறு படைப்பிரிவுகளாக பல்வேறு அமைப்புகள் ஒன்று திரண்டு நின்று தங்களுக்கான இடங்களை, தங்களுடைய வாக்கு எண்ணிக்கையின், தங்களுடைய எத்தனை கால அரசியலில் தங்களுக்கு கிடைத்த மக்களுடைய துணை இருப்பான அந்த வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பிரித்து கொண்டு கொஞ்சமேனும் விட்டு கொடுத்து, அண்ணன் தம்பிகளுக்குள், அக்கா தங்கைகளுக்குள் கொஞ்சமேனும் விட்டு கொடுத்து, இந்த களத்தை நீங்கள் ஒட்டாத வரை இந்த களம் நம் கைகளுக்குள் வரவே வராது. எனக்கு நீ ஓட்டு போடவில்லை என்றால் நீ அறிவு கட்டவன் என்று சொல்லுகின்ற நாம் முதலில் அறிவிலிகள். இந்த களத்தில் அவர்கள் ஏன் நமக்கு ஓட்டு போடவில்லை, ஏன் இன்னும் பணத்திற்கு வாக்கு செலுத்துகிறார்கள் என்ற வேறுபாடுகளை கண்டறிந்து ஒரு பெரிய திட்டமிடலோடு கூடிய நகர்வுகளை தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய அனைவரும் சிந்தித்து செயலாற்றாத வரை தமிழ் தேசிய கனவு நமக்கு வெறும் கனவுதான். எனவே கனவு காணுவதை விட்டுவிட்டு லட்சியத்தை அடைய வேண்டிய வேலை திட்டத்திற்குள் அனைவரும் கடந்து வர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. எனவே எனது உயிர் சொந்தங்களே, அண்ணன் தம்பிகளே, மீண்டும் மீண்டும் எறும்பூர கல்லும் தேயும் என்பது போல உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்றேன். நம்மிடையே இருக்கக்கூடிய பிணக்குகளை, நம்முடைய இருக்கக்கூடிய முரண்களை களைந்துவிட்டு நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள். நமக்கான பாதையை நாம் இனிமேல்தான் தெரிவு செய்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முரண்களை களையாமல் ஒரு பாத்திரத்தில் நாம் சமையல் செய்ய முற்படும் போது அதில் இருக்கக்கூடிய கல், முள், தூசிகளை புடைத்தெடுக்காமல்
எவ்வாறு சரியான உணவை தயாரிக்க முடியாது, அதே போலத்தான் புரட்சி எனும் களத்திற்குள் வருகிறவர்களை சரி செய்து பட்டை தீட்டு பதிக்காதவரை அந்த களம் அவர்களுக்கு கைவராது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஈழ நிலத்தில் ஆயுதமேந்திய போருக்கு அவர்கள் எவ்வாறு தயாரானார்களோ அதை விட மிக தெளிவாக அறிவு எனும் ஆயுதத்தை ஏந்தி வாக்கு எனும் ஒரு ஆயுதத்துக்காக ஓடும் இந்த ஓட்டத்தில் நாம் மிக தெளிவாக, அவர்களை விட மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த அரசியலை எதிர்கொண்டால் மட்டுமே நமக்கு இந்த நிலம் தமிழர் கைக்கு வரும், தமிழ் தேசிய களத்திற்குள் வரும். இல்லை என்றால் நீங்கள் எத்தனை ஆயிரம் கூட்டங்கள் போட்டாலும், எத்தனை ஆயிரம் மாநாடுகள் நடத்தினாலும் அது கேளிக்கையாக மட்டுமே கடத்தப்பட்டு விடுகிறதே தவிர நீண்ட நெடிய நாட்களாக நின்று பேசும் ஒரு விடயமாக அது மாறாது. காரணம், சட்டியில் இருப்பது அகப்பையில் வரும். அதே போலத்தான் மனிதனின் மனதிற்குள், தமிழர்களின் மனதிற்குள் விடுதலை நெருப்பு எரியாத வரை வெளியிலிருந்து போடப்படக்கூடிய இந்த விடுதலை தீ முற்றிலும் வீணான ஒன்று. அது எரிந்து எரிந்து குப்பையாக மாறுமே தவிர நமக்கான வழித்தடமாக ஒருபோதும் மாறாது. எனவே எனது அருமை சொந்தங்களே, தமிழ் தேசிய களத்தில் எனக்கு முன்னால் நின்று போராடுகின்ற, எனக்கு பின்னால் நின்று போராட என் அருமை அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, விசில் அடிக்கிற கூட்டமாக என்று நாம் மாறினோமோ அன்றே நம் விடுதலை கனவு நொறுக்கப்பட்டு விட்டது என்பது மட்டும் உண்மை. விளையாட்டாக நின்று நகைச்சுவையாக பேசி விடுதலையை வென்றெடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஒருவன் மனதில் ஆழத்தில் விடுதலை தீயை நீங்கள் ஏற்ற முடியுமா என்றால் முடியாது. எல்லோரும் பேசுவது போல, எல்லோரும் பேசிவிட்டு போனது போல நாமும் இன்று நகைச்சுவை படமாக நின்று நம் விடுதலையை பேசுகின்றோம். எல்லா அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் இது பொருந்தும். எனவே நமக்கான வேலை திட்டம், நாம் எதற்காக இந்த களத்தில் இருக்கின்றோம், நாம் எதை இழந்தோம், எதை பெற வேண்டும், இவற்றையெல்லாம் என் ஆறுயிர் சொந்தங்களே, நம்முயிர் சொந்தங்களுக்கு நாம் கடத்தாத வரை இந்த நிலம் ஒரு காலும் நம் கைகளுக்குள் வர வாய்ப்பே கிடையாது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் அரசியலுக்காக மட்டுமே பேச வேண்டும் என்றுதான் இந்த தளத்தை உருவாக்கினேன். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக பதர்களாக வரக்கூடிய ஊடக வெளிச்சம், பதர்களாகவே சரியை சரி என்றும் தவறை தவறென்றும் சொல்லக்கூட அனுமதியற்ற ஒரு இடத்தில் எப்படி நீங்கள் விடுதலையை எதிர்பார்ப்பீர்கள்? முடியாது. எனவேதான் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கிறீர்களோ கேட்கவில்லையோ, நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ உள்வாங்கவில்லையோ, நீங்கள் உள்வாங்கும் வரை நாங்கள் விடுவதாக இல்லை என்ற கோரிக்கையோடு திண்ணைகள் தோறும் எங்கள் மக்களின் எண்ணங்கள் தோறும் தமிழ் தேசிய களம் என்றால் என்ன என்பதை விதைக்க வேண்டும். அந்த வேலையை செய்ய என் ஆறுயிர் அண்ணன்களே, தம்பிகளே, அக்காக்களே, தங்கங்களே, நாம் அனைவரும் முதலில் ஒன்று சேர வேண்டும். அதற்கான வேலை திட்டத்தை மீண்டும் செய்யுங்கள். மீண்டும் என் அருமை அண்ணன்கள் அனைவரும் திராவிடத்திற்கு பாதி பேரும், திமுகவிற்கு பாதி பேரும், அதிமுகவுக்கு பாதி பேரும், பாஜகவுக்கு காங்கிரஸ் என்று மாறி மாறி தமிழ் தேசிய களத்தின் தொய்வை நீங்கள் அறுத்து போட்டு விடாதீர்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, இந்த நல்ல நாட்கள் நமக்கு இனி திரும்ப வராது. 6 மாதத்தில் தமிழன் தன் இருப்பை காட்ட வேண்டிய காலமாக இருக்கிறது. அது கட்டாயமாக இருக்கிறது. எனவே ஒன்று திரண்டு எதிரியை போர் புரிந்து வெல்வோம் என்ற உண்மையை நீங்கள் உணராத வரை சறுக்கல்கள் தொடரும், கேலிகள் தொடரும், கிண்டல்கள் தொடரும், கண்ணீர்களும் எங்களை போன்றோடைய மனக்குமரல்களும் தொடரும். ஆனால் நிச்சயம் விடையென்ற ஒன்றை தேடாமல் விடுகதையை உடைக்க முடியாது என்பது போல விடையை தேடி வாருங்கள், விடையை கண்டடையுங்கள். விடைதான். நாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எதிரி உடைந்து நிற்பான். அவனுக்குள் ஒட்டுவதற்கான பசையாகத்தான் நம்மை பயன்படுத்துகிறான் என்பதை என் ஆறுயிர் அண்ணன்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய களத்தின் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாழ்வா சாவா. இந்த தேர்தல் தான் முடிவு செய்யும் இந்த நிலம் எந்த அளவிற்கு பண்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நிலத்தில் விடுதலை கனவை பேசியவர்கள் எவ்வளவு சரியாக வேலை செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த தேர்தல் பொது ஜனத்திற்கும் உலகத்திற்கும் சுட்டி காட்டும்.
அதை காண அனைவரும் காத்திருங்கள். அதன் பிறகாவது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.